இந்தியாவிலே தமிழ்நாடு மதச்சார்பின்மைக்கு மிகச்சிறந்த மாநிலமா முன்னுதாரணமா திகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. மதத்தை விட மனிதம் தான் முக்கியம் அப்படின்றத எடுத்து கூறும் விதமா நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது. அதை எல்லாரும் பார்த்துட்டு தான் வரோம். இப்ப ரீசெண்டா கூட நீயா நானால வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல எல்லா மதத்தினரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சகோதரரா பழகுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்தது. ஸோ திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி இஷ்யூக்கள் இந்த மாதிரி மதம் சார்ந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு நெகிழ்வான சம்பவம்ன்றது நடந்திருக்கு. ஹெச் ராஜா அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுக்கு அவர் அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியோட ஒரு முக்கியமான நிர்வாகி. அவர் என்டிடிவில ஒரு அரசியல் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போக அவர் மயங்கி விழுறாரு. ஸோ அவரை அவங்களோட சொந்த கார்லயே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்கிருந்த திமுகவோட நிர்வாகியான டாக்டர் ஹபீசுல்லா இப்போ உடனே நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு உங்க கார்லயே கூட்டிட்டு போகாதீங்க, பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் மூலமா கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சஜஷனை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல்டன் ஹார்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுதோ அதை பொறுத்துதான் எங்கேயுமே ஒருத்தரோட உயிரை ஆபத்து நிலையில காப்பாற்ற முடியும் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சஜஷனை கொடுத்து அவங்கள பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போக வச்சு அங்கே போயிட்டு காமிச்சிட்டு முதலுதவி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் மூலமா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு சிகிச்சை அளிச்சு ஓரளவு குணம் பெற்று வராரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. ஸோ அவருக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் அந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான சிகிச்சைகள் அளிச்சுட்டு வரோம். அவர் நல்லா குணமாறிட்டு வராரு, நல்லா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் அறிக்கையா வெளிவந்துச்சு. ஸோ இந்த இடத்துலதான் என்னதான் இந்து முஸ்லீம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் ரீதியா நிறைய நம்ம வேறுபட்டு இருந்தாலும் மனிதம் அப்படின்ற ஒரு அந்த மனப்பான்மையில அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு முக்கியமான ஆலோசனையை வழங்கி அவரோட உயிரை காப்பாற்றுறதுல மிக முக்கிய பங்கு வச்சிருக்காரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவரான ஹபீசுல்லா. ஸோ இதுதான் மதத்தை விட மனிதம் தான் முக்கியம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம்ன்றது திகழுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இனிமே மத ரீதியான எந்த ஒரு பிளவுகளுக்கும் வழி கொடுக்காம ஸோ எல்லாருமே மனிதர்கள்லாம் நம்ம ஒண்ணு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தமிழர்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.